சண்டே மார்னிங் பசங்கள்லாம் 7 மணி ஆயிடுன்னு எழுந்திருக்கல. ஓகே லீவு தானே, இன்னைக்காவது கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்களோட ஃப்ரீ டைமாக இருக்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்டும் ஓகே கார்டன் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு பேரை கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் வச்சிருக்கிற மாதுளை மரம். இதில் நிறைய பூ எடுக்குது. ஆனால் ஏன்னே தெரில, முக்கால்வாசி பூ கொட்டி தான் போகுது. இத்தனைக்கும் ஆட்டேரு வைக்கிறோம், வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே இதுக்கு தான் போடுறோம். அப்படி இருந்தும் எல்லா பூவும் கொட்டிடுது. ஸோ அதில் தப்பி தவறி ஒரு 7-8 பிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் முத்தணும். கொய்யா மரத்தில் ஒரு 2-3 காய் இருக்குது. அது பறிக்கிற நிலமையில தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அணில் கடிச்சிருக்கு. ஸோ நம்ம பறித்து எடுத்துக்கலாம். சமையல் பண்ணுறதுக்கு வேணுமேன்னு சொல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை உரிச்சுக்கிட்டேன். இந்த மரம் நல்லா பூத்து ரொம்ப அழகாக இருக்குது. தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை தான். எந்த மரம் எடுத்துக்கோங்க, அது பக்கத்தில் ஒரு 4 கருவேப்பிலை செடி முளைச்சி தான் இருக்கும். அதை அப்படியே தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிறது வீட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும். சப்போட்டா மரத்தில் காய் பார்த்திங்கன்னா போன மாதம் வரைக்கும் நிறைய காய் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ 1-2 பிஞ்சு இருக்குது. இது அப்பப்போ முத்த நாங்கள் அப்படியே பறித்து யூஸ் பண்ணிக்கிறது தான். அப்படியே லெஃப்டில் வந்தோம்னா இங்கே ஒரு வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்குது. அது இப்போ தான் நல்லா பிஞ்சு எடுத்துகிட்ருக்கு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அண்ட் அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சக்கரைப்பழம் மரம் இருக்குது. சக்கரைப்பழம்னு நாங்கள் சொல்லுவோம், சிங்கப்பூர் செரின்னு கூட சொல்லுவாங்க இதை. ஸோ அது நல்லா இப்போ நல்லா பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது டெய்லி நமக்கு பழம் கொடுக்கும். சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால சக்கரைப்பழம்னு நாங்கள் சொல்லுவோம் இது. எலுமிச்சை கண்டு ஒரு 4 வச்சுருக்கோம். அது இப்போ தான் பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இந்த லாஸ்ட் கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா கொடிக்காய் மரம் ஒன்று இருக்குது. எங்கள் ஊரில் இதை நாங்கள் கொடிக்கான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாலேயே ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த மரம் பார்க்க தம்மு தூண்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது சீசன்னால குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 கிலோ காயாவது கொடுத்துருது. காயுமே பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு காய் மரம் போல். அதனால் ரொம்பவே இனிப்பாக இருக்குது. குட்டியாக தான் இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதை ஒட்டியே ஒரு பப்பாளி கண்டு ஒன்று வளர்த்துட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில அது இருக்குது. நல்லா காயெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னே தெரியல. பப்பாளி வரவே மாட்டேங்குது எங்கள் இதில். நல்லா வளருது. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே இந்த மாதிரி பட்டு போக ஆரம்பிச்சிருது. ஸோ இது எதனாலன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அதை ஒட்டி கல்லாமாங்காய் மரம் இருக்குது. 2 மரம் இருக்குது. அதில் ஒன்று தான் நல்லா காய்ச்சிருக்கு. ஓகே, அந்த மாங்காவை பாருங்களேன், பார்க்குறதுக்கே நல்லா முத்தி சாப்பிட தோணுதில்ல. மதியம் கம்மங்கூழுக்கு மாவாட்டி புளிக்க வச்சுருக்கேன் காய்ச்சறதுக்காக. ஸோ இந்த மாங்காவை நல்லா காரப்பொடி மண்டவெல்லாம் போட்டு வதக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு இப்போயே நாட்டில் எச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அதை நினைக்கிறப்போ. வாழை மரம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ எடுத்திருக்கு. இது மெச்சூர் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் நெல்லி மரம் ஒரு 2-3 வச்சுருக்கோம். ஆனால் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச மரம். 4-5 வருஷம் ஆச்சு இது வச்சு. இன்னும் ஒரு காய் கூட எடுக்கலை. ஏனே தெரியல. பூக்குது, பூ எடுத்தாலும் அப்படியே கொட்டிடுது, காயாக மாறவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. பார்த்துட்ருக்குற உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின நாலேஜ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்டன் செட்டப் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தோட்டத்தில் எனக்கு கிடைச்ச பொருளெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். எங்கள் தோட்டத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கார்டனிங் டிப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.